ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். போட்டுக்கிட்ட டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஸ்லீவோட அடிப்பகுதியில் நம்ம வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு டாட் போட்டிருக்கோம். இந்த மாதிரி 1.25 இன்ச்சுக்கு டாட் போட்டு அதுக்கப்புறம் இதில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு இது ரெண்டுக்கும் நம்ம வளைவு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலப்பு. இப்போ நம்ம இதில் வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம ரெண்டு பீடாக பேக் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கலாம். சில பீடு வந்து பீட்ஸ்குள்ளே நீடில்குள்ளே போகாது, ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ நீங்கள் எடுத்து 1-2 பீடு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த பீடை எடுத்துகிட்டு வேறு பீடு போட்டுக்கோங்க. ஒரு சில பீடு மட்டும் உள்ளே போகாமல் இருக்கும். சுகர் பீட் போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம சக்கரை போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரைட் சைடில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று. 2 ஸ்டிச் போடுறப்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நம்ம வந்து சக்கரை போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைனும் சுகர் பீட் போட்டிருக்கோம். இப்போ நம்ம சக்கரையில் வந்து ஜர்கான் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு நம்ம ஸ்டோன்லாம் போட்டோம். ஸ்டோன்லாம் போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி திரும்ப ஒரு சக்கரை போட்டுக்கலாம். சக்கரை போட்டுட்டு சக்கரை சுற்றிலும் சுகர் பீட் போட்டுக்கலாம். பீடு வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்துலேயே பீட்ஸ் ஃபஸ்ட்டு போட்டோலையே அது பக்கத்துலேயே நீடில் திரும்ப உள்ளே போட்டுட்டு நம்ம 2 பீடு கடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். ஒரு கட் பீடும் ஒரு சீக்வன்ஸும் போட்டுக்கலாம்.
பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கோங்க. கட் பீடு ஒன்று, சீக்வன்ஸ் ஒன்று, பீடை ஒட்டிலும் எடுத்துகிட்டு இது மாதிரி போட்டுக்கணும். எல்லாம் ஒரே லெவலில் வர மாதிரிக்கு, கரெக்டாக லைனில் வர மாதிரிக்கு. இப்படி நெருக்கமாக போட்டிங்கன்னா ஒன்று சின்னதாகிடும். அதனால் வந்து ஒரே லைன் வர மாதிரி போடுங்க. இதில் போட்ட மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டியூப் பீடு எடுத்திருக்கேன். டியூப் பீடு, ஒயிட் பீடு, சீக்வன்ஸ், ஒரு டியூப் பீடு, ஒரு ஒயிட் பீடு, ஒரு சீக்வன்ஸ் வி ஷேப்பில் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில ஒன்று வர மாதிரி போட்டுக்கலாம். டியூப் பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு நம்பர் 2 ஆன்டிக் பீடு 3 பீட் போட்டுக்கலாம். 3 பீடை எடுத்துகிட்டு பீடை ஒட்டிலும் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ 2 பீட் கடையில் நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதுக்கு நேராகவும் நம்ம இங்கே போட்ட மாதிரியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் போட்டோம். இதிலேருந்து லைன் மார்க் பண்ணியிருக்கோம் அடிப்பகுதியில், இதிலேருந்து ஒரு 3 இன்ச் தள்ளி திரும்பவும் நம்ம அந்த மாதிரி போட்டிருக்கோம். போட்டுட்டு ஸ்கேலப் மட்டும் போட்டிருக்கோம். சுகர் பீடு, ஸ்டோனு, அதுக்கப்புறம் திரும்ப சுகர் பீட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி திரும்ப ஒரு சக்கரை போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம ரைட் சைடில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று, இல்லைனா மேல் பகுதியிலையும் அடிப்பக்கமும் இந்த மாதிரி வர மாதிரி 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. சக்கரை ஓட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு 4 சுகர் பீடும் ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம்.
சில சுகர் பீடு மட்டும் இந்த மாதிரி போகாமல் இருக்கும், 1 2 மட்டும். அப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம வேறு போட்டுக்கலாம். ஃபோர் சுகர் பீடு ஒரு சீக்வென்ஸு, திரும்பவும் நம்ம 4 சுகர் பீடும் ஒரு சீக்வென்ஸ் எடுத்துக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டியூப் பீடும் ஒயிட் பீடும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் இங்கே போட்டு இல்லையா டியூப் பீடும் ஒயிட் பீடு சீக்வென்ஸ், அந்த மாதிரி போட்டுக்கலாம். த்ரீ பீடு எடுத்துகிட்டு எடுத்ததுக்கு பக்கத்தில் நீடில் உள்ளே போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி வரும் பாருங்கள், இங்கே போட்டோம் இல்லையா அதே மாதிரி தான். இதை மாதிரியே நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாங் டியூப் பீடும் ஒயிட் பீடும் எடுத்திருக்கோம். நம்ம ஒரு ஒயிட் பீடு ஒரு லாங் டியூப் பீடு போட்டுக்கலாம். இப்போ இந்த பீடு வந்து ஒயிட் பீடு மேலே எடுத்துட்டு லாங் டியூப் பீடு ஹோல் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே நீடில் உள்ளே போட்டு நம்ம உள்ளே இறக்கிடலாம். ஒயிட் பீடுக்குள்ளே வந்து அப்புறம் உள்ளே இறக்கணும். இந்த மாதிரி ஹேங்கிங் மாதிரி இருக்கும். ஒயிட் பீடுக்குள்ளே வந்து உள்ளே இறக்கிடுங்க, கிளாத்துக்கு அடிப்பக்கம் வர்ற மாதிரிக்கு நீடில்.
நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்குக்கு வந்து இந்த பார்டர் லைன் வரும். ஸ்லீவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, நல்லா ரிச் லுக்லேயும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.